வாழ்க வளமுடன் வாழ்த்துக்கள். அதாவது ரஜினி ஒரு படத்தில் சொல்லுவார்ல, நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி அப்படி சொல்கிறார் பார்த்தீங்களா. சொன்னால் பழிக்கும், சொன்னதும் நடக்கும், அதை சொன்னதையும் அவர் நிறைவேற்றிடுவார். அந்த படத்தில் டைலாக்கே அப்படிதான். ஆனால் அப்புறம் இன்னொரு படத்தில் பார்த்தீங்கன்னா, நான் மின் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், நான் முடிவு எடுத்தால் தான் இப்படிங்கிற டைலாக் நிறைய படத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு காரியத்தில் நான் இறங்கினா அதை முடிக்காமல் வர மாட்டேன். அந்த கான்செப்ட் யாருக்கு வரும்? ஒரு காரியத்தில் இறங்குறாங்க, ஒரு ஃபேமிலியில் இருக்கிறாங்க, அவர் நினச்ச காரியத்தை முடிப்பார். அது 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 ஃபெயிலரே ஆனாலும் சரிங்க. அந்த ஒரு காரியத்தில் இறங்கி போகிறாரு, அது ஃபெயிலரே ஆகிட்டாலும் சரி, அது தோல்வி அடைஞ்சாலும் சரி, மறுபடியும் அவர் தயங்க மாட்டார். மறுபடியும் அதே தான், நான் நினச்சதை முடிப்பேன், நான் நினச்சதை செய்வேன், நான் நினச்சதை முடிக்காமல் விட மாட்டேன். அந்தவருடைய மூமெண்ட்லேயே இருப்பாங்க அவங்க. அந்த மூமெண்ட் அவங்களுக்கு அவங்கள விட்டு போகாது. நினச்சதை முடிப்பேன், நான் சொன்னது தான், நான் சொன்ன மாதிரி தான் நடந்துக்கணும். ஃபேமிலிலையும் சரி, பப்ளிக்லேயும் சரி, மக்கள்கிட்டையும் சரி, அந்த ஆதிக்க பவர் யாருக்குங்க இருக்கும்? யாரோட சாதகத்தில் இருக்கும்? நான் நினச்சதை முடிப்பேன், நான் 100 தடவை சொன்னது தான், 100 தடவை சொன்னால் 1 தடவை சொன்னால் 100 தடவை சொன்ன மாதிரி. அப்போ அந்த மாதிரிலாம் ஒரு டைலாக்கு, மின் வச்ச காலை பின் வைக்க மாட்டேன், இந்த மாதிரி டைலாக்கு யார் பேசுவாங்க? யாரோட சாதகத்தில் இருக்கும்? நினச்ச காரியத்தை முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்க யாரோட சாதகம்? அது எந்த சாதகத்தில் அந்த மாதிரி ஒரு முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி டைலாக் அந்த மாதிரிலாம் பேசுகிறது, நினச்ச காரியத்தை முடிக்கிறது. ஒருத்தர் வீட்டில் கோவக்காரராகவே இருப்பார், டென்ஷன் ஆவார். அவர் சொல்கிறதா மற்ற ஃபேமிலி கேட்கணும், நான் சொல்கிறதா நீ கேட்கணும், நான் இன்றைக்கி போகணும்னா போகணும், இன்றைக்கி சாப்பிட்னா சாப்பிடணும், இன்றைக்கி இருக்குன்னா இருக்கணும், இன்றைக்கி வேலைக்கு போகணும்னா அந்த மாதிரி ஒரு டைலாக்கில் உள்ளவர். அந்த மாதிரி எண்ணங்கள், மனநிலை, நினச்ச காரியத்தை முடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, முடிப்பாங்க. என்னங்க, இப்போ ஒரு 10 காரியத்தில் 1 2 ஃபெயிலியர் ஆகிறது அது சகசம்தான். அவங்க கான்செப்ட் நல்ல குறிக்கோளோட போகிறாங்கல்லவா. இப்போ வீடு வாங்கணும், காரு வாங்கணும், இடம் வாங்கணும், நான் சம்பளத்துக்கு போயிட்டுருக்கிறேன், சிறு சேமிப்பாவது சீட்டு போட்டாவது நான் கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கொள்கையில் ஒரு மனிதன் போயிட்டுருக்காருன்னா, அதில் ஃபேமிலி அவங்களோட ரன் பண்ண தெரியணும். ரன் பண்ணாமல் இல்லை இது அப்படி அது அப்படின்னு சொன்னால் சொதப்பக்கூடாது. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வீட்டு தலைவன் இருக்கார், வீட்டு தலைவி இருக்கிறாங்க, அந்த தலைவி சம்பளம் வாங்குறாங்க, அந்த தலைவி என்ன சொல்லணும்னா நம்ம ஒரு இடம் வாங்கணும், வீடு வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் அந்த தலைவிக்கு வந்துருச்சு. அந்த வீட்டில் அந்த அம்மா தான், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள வீட்டுக்காரம்மா தான் வேலைக்கு போகுது, அதுதான் சம்பாதிக்குதுன்னா அது பாணியை நீங்கள் பிடிச்சிடணும். வீட்டுக்காரம்மா என்ன சொல்லுதோ ஓகே 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 அப்படியே நீங்கள் போய் பாருங்கள். அந்த அம்மா சீட்டு போட்டாவது சம்பளத்தில் மிச்சம் பண்ணி 2-3 லட்ச ரூபா ரெடி பண்ணி சொந்தமாக என்னங்க கணவர் பேரில் இடம் வாங்கி கொடுத்தது நான் நிறைய சாதகம் பார்த்துக்கிறேங்க. அதாவது கணவர் பேரில் சொந்தமாக இடம் வாங்கி கொடுத்தது நான் நிறைய சாதகத்தில், மனைவிமார்கள் சாதகத்தில் நான் பார்த்துக்கிறேன். அவ்வளோ ஒரு நட்பு பாசம் வரும். அதே தான் எண்ணங்கள், குறிக்கோள், மனநிலை. அந்த நிலை ஏன் வாங்கி கொடுத்தாங்க தெரியுங்களா? லக்கணத்தில் செவ்வாய், அந்த அம்மாவுக்கு லக்கணத்தில் செவ்வாய். அப்போ லக்கணத்தில் செவ்வாய் இருக்கும்போது குறிக்கோள், எண்ணங்கள் நிறைவேற வைக்கும். இந்த பிரபஞ்சம் பஞ்சபூதம் நிறைவேற வைக்கும். அதனால தான் அந்த அம்மா, நான் சொன்னேன், அவங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள அடிக்கொடுக்க சொல்லுவாங்க, இந்த அம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா இப்படியே ஒரே பிடிவாதமாக இருக்குது எல்லா விஷயத்துலையும். நான் சொல்லுவேன், நீங்கள் விட்டு கொடுத்து போங்க. உங்கள் வீட்டுக்காரம்மா ஒரு பிடிவாதமாக இருக்குன்னா விட்டு கொடுத்து போங்க. அந்த அம்மா போகிற ரூட்டு போகிற நல்ல ரூட்டு என்னங்க, நல்லா சம்பாதிக்குது, உங்களுக்கு சம்பளமே இல்லை, அந்த அம்மா சீட்டு போடுது, மிச்சம் பண்ணுது, உங்கள் பேரில் இடம் வாங்கி வைக்கணும்னு சொல்லுது. நீங்கள் ஏன் பிடிவாதம் பண்ணுறீங்க? அந்த அம்மாவை டார்ச்சர் பண்ணாங்க. உங்களால் என்ன முடியுமோ அதை வேலை செஞ்சு அமௌண்ட்டை கொண்டு கொடுங்க, பசங்க உள்ள படிக்க வைக்கட்டும். அந்த அம்மா போக்கில் போங்க. என்றைக்கு அந்த அம்மா முடியாத சொன்னால் அன்றைக்கி நீங்கள் பொறுப்பை நீங்கள் எடுத்துங்க, அது வரைக்கும் அதுக்கு போகணும். ஆனால் கெட்ட பழக்கம் இருக்கக்கூடாது. தண்ணி போடுறதோ, கெட்ட பழக்கமோ, கண்டபடி சுற்றுறதோ, அந்த பழக்கம் உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நான் அன்றைக்கே வார்ன் பண்ணி தான் அனுப்பிச்சிருக்கேன். ஆனால் நல்லா இருக்கார், இப்போ கரெக்டாக இருக்கார், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்போ அந்த அம்மா, நான் இடம் வாங்கணும், நான் எண்ணங்கள், நான் எப்படியா இருந்தாலும் இடம் வாங்கணும், வீடு கட்டுறங்கிற எண்ணம் அந்த அம்மாவுக்கு வந்துச்சா, அப்போ ஃபேமிலியே அந்த அம்மா என்ன சொல்கிறத கேளுங்க. அதே மாதிரி பாருங்கள், ஏன் இப்படி வருது ஒரு சாதத்துன்னா, லக்கணத்தில் செவ்வாய் இருந்தால் ஒரே பிடிவாத குணம். நான் சொன்னதான், நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னபோது அதில் அர்த்தம் இருக்கும், நல்ல கருத்து இருக்கும், வாழ்க்கையில் முன்னுக்கு வர கருத்து இருக்கும். அதனால் அதை பின்னோக்கி போங்க. மனைவி சொல்லுது, ஒரு பொண்ணு சொல்லுதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அந்த பொண்ணை நீங்கள் ஒரு தெய்வமாக நினச்சி நீங்கள் ஓகே பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் சேர்க்கலாம். லக்கணத்தில் செவ்வாய் இருந்தாலும் சரி, இடம் வாங்கணும், வீடு கட்டணுங்கிற எண்ணம் பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் உருவாகவே செய்யும். அதே 2ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க, பிரச்சனை சிக்கல் பண்ணுவாங்க, இருந்தாலும் குடும்பத்தை ரன் பண்ணுவாங்க. 4ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தால் அவங்க பேரில் 4-5 இடத்துல இடம் வாங்கி போடுவாங்க, வீடு கட்ட முயற்சி பண்ணுவாங்க. இந்த மாதிரி 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குன்னு வச்சுங்க, 7ஆம் இடங்கிற நண்பர் கூட்டாளிக்குள்ளே கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஆனால் காரணம் இருக்கும்,
அவங்க ஒரு ஃபைனான்ஸ் பார்ட்னராக இருக்காங்க, 10 பேர் பார்ட்னர் இருக்காங்கன்னா 10 பேர் மேலே கோவப்படுவாங்க. யாராவது தப்பு பண்ணுறாங்களோ அப்படியே கோவப்படுவாங்க. அதனால தப்பு கிடையாது. ஆனால் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டோம்னா அந்த நிறுவனத்தை ரன் பண்ண முடியும். இதுதான் செவ்வாய் வந்து தப்பானதில்லை. செவ்வாய்ங்கிறவர் நிலத்துக்கு காரகர். இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைங்களா, இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி சஷ்டி, முருகனுக்கு உகந்த நாள். அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை நாளில் இந்த சப்ஜெக்டை நான் பேசுகிறேன்னா அந்த இறைவன் இந்த பிரபஞ்சம் கொடுத்த கிஃப்ட்டு. அப்போ நான் நினச்சதை முடிக்கணும்னு ஆசைப்படுறவங்கள்ட்ட நீங்கள் பின்னோக்கி பாருங்கள். தவறு சொல்ல கேட்கலாம், தப்பே அவங்க கேட்பாங்க. அந்த கோபம் லக்கணத்தில் செவ்வாய் இருக்கிறவங்களும் 2, 4, 7 செவ்வாய் இருக்கிறவங்களும் கோவப்படுவாங்க, டென்ஷன் ஆவாங்க. ஆனால் நியாயமாக சொன்னால் அவங்க கேட்பாங்க. முருகன் அல்லவா, செவ்வாய் அல்லவா. வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.